வணக்கம். +2 பாஸ் செய்துவிட்டு ஜேஇ 2026 எக்ஸாம் எழுத விரும்பும் மாணவர்களுக்கு ஆன்லைனில் இப்போது ஜேஇ ஓபன் செய்து விட்டார்கள். எக்ஸாம் எழுதும் மாணவர்கள் என்னென்ன தேவையான உங்களோட சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொள்ள வேண்டும் என்றால், ஃபர்ஸ்ட் உங்க பாஸ்போர்ட் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீட் எழுதும் மாணவர்கள் உங்கள் அந்த டேட்டுடன் பாஸ்போர்ட்டை ரெடி செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது உங்கள் ஆதார் கார்டு 10 வருஷம் அப்டேட் செய்து விட்டீர்களா என்று பார்த்துக்கொள்ளவும். அதே போல உங்களுடைய சர்டிஃபிகேட் எஸ்எல்சி சர்டிஃபிகேட் மார்க் லிஸ்ட்ல உங்கள் பேரு, நேமு, உங்க ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாம் சரியாக இருக்கிறதா, ஆதார் கார்டும் மார்க் லிஸ்ட்ல எஸ்எல்சி மார்க் லிஸ்ட்ல இருக்கிறதும் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளவும். அடுத்தபடியாக உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி மாணவர்கள் அவர்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு ரெடி பண்ணிக்கொள்ளவும். பிசி, எம்பிசி மாணவர்கள் சென்ட்ரல்ல தமிழ்நாடுக்கு வரைக்கும் உங்களுக்கு பிசி சர்டிஃபிகேட், எம்பிசி சர்டிஃபிகேட் போதும். அதே சென்ட்ரல்ல அப்ளை பண்ண சொல்ல உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கொள்ளவும். மற்றபடிக்கு பாத்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாம்ல உங்களுக்கு பிசிக்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் ஆப்டிடியூட்ல இருந்து கொஸ்டின் வரும். எல்லாத்தையும் நீங்க படித்துக் கொள்ள வேண்டும். ஜேஇ ட்ரைனிங் போற மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ட்ரைனிங் போகாத மாணவர்கள் இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற கொஸ்டின்ல நன்றாக படித்துக் கொள்ளவும். ஜேஇ பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா ஜனவரி பொங்கல் கழித்து 21 இருந்து 30ஆம் தேதிக்குள்ள காலையிலும் மாலையிலும் எக்ஸாம் வைப்பார்கள். ரெண்டாவது செக்ஷன் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1 இருந்து 10ஆம் தேதி எக்ஸாம் வைப்பார்கள். இதை ஒரு என்டி எக்ஸாம் இவங்க இதை நடத்துறாங்க. ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத அப்ளை பண்ண கடைசி நாள் 27/11/2025. ஜேஇ என்ட்ரன்ஸ் அப்ளை பண்ண கடைசி நாள் ஆகும். ஜேஇ என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ண மாணவர்களுக்கு அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத சான்ஸ் கிடைக்கும். அப்படி பாஸ் பண்ண மாணவர்கள் ஐஐடி, எம்ஐடி, என்ஐடி, விக்ரம் சாராபாய் போன்ற பெரிய பெரிய காலேஜில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். அனைவரும் பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம்.